வணக்க மக்களே, நான் உங்கள் கோடங்கி. தமிழ்நாட்டினுடைய 18வது முதலமைச்சராக விஜய் அவர்கள் இன்றைக்கு பதவியேற்றுக் கொண்டார். பதவியேற்றுக் கொண்ட உடனே அவர் 3 முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டார். பதவியேற்றுக் கொள்ளும் போதே அவர் செய்த அந்த செயல் கவர்னரே சொன்னார், இல்லைங்க இருக்கிறத படிங்க, நீங்களாம் புதுசாலாம் படிக்காதீங்க. ஏன்னா அங்கேயும் நடிக்க ஆரம்பிச்சார். இந்த கையன்றாரு, இப்படின்றாரு, என்னென்னமோ பண்ணுறாரு. பிரச்சாரம், தேர்தல் பிரச்சாரத்தில் என்னெல்லாம் செய்தாரோ அது எல்லாத்தையும் பதவியேற்புலையும் அவர் செய்கிறார். மரபு தெரியல அவருக்கு. ஓகே, எனிவே நம்ம கடந்த வீடியோவில் சொன்னவர் தான், உடனடி விமர்சனம் எதுவும் இல்லை. ஆனாலும் அவர்கள் செய்கிற விஷயங்களை சுட்டி காட்ட வேண்டியது கடமையினால ஒவ்வொரு நிகழ்விலும் என்னென்ன விஷயங்கள் இருக்கிறதுன்னு நம்ம சொல்லிட்டு தான் இருப்போம். நம்முடைய கடமையை ஒரு சிறந்த எதிர்கட்சியாக செய்வோம். நல்லா இருந்தால் பாராட்டுவோம். அதுதான் ஆரம்பத்திலே சொல்லிடுறேன் நான். ஏன்னா இப்போ முதல் நாள் இவர் சொன்னார், நான் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுவதற்காக தான் என்னை மக்கள் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னார். தமிழ்நாட்டிலே மாற்றம் நிகழ ஆரம்பித்து விட்டதா அப்படின்னா கண்டிப்பாக மாற்றம் நிகழ்ந்து விட்டது, நிகழப்போகிறது, அல்லது நிகழ்வதற்கான ஆரம்பத்தை, தொடக்கத்தை விஜய் செய்ய ஆரம்பித்து விட்டார் அப்படின்னு பார்க்கலாம். ஏற்கனவே ஃப்ளாஷ்பேக், இவர் சினிமாவில் தான் வந்தார்ல, அதனால ஒரு ஃப்ளாஷ்பேக் உங்களுக்கு நான் சொல்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டினுடைய நிதி பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது கவர்னர் உரை படிப்பாங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறம் பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க. கவர்னருடைய நிதிநிலை அறிக்கை அப்படி படிக்கும்போது தமிழ்நாட்டின் வளங்கள் அப்படி இப்படி நிறைய விஷயங்களை பேசுவாங்க. இது வரைக்கும் கவர்னர் அரசாங்கம் என்ன பண்ணுச்சுலாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த நிகழ்வில் முதலில் பாடப்பட வேண்டிய பாடல் தமிழ்த்தாய் வாழ்த்து அப்படின்றது காலங்காலமாக நடைமுறையில் இருக்கிற ஒரு விஷயம். தமிழ்நாட்டில் 60 ஆண்டு காலமாக அதான் நடைமுறையில் இருக்குது. தமிழ்த்தாய் வாழ்த்து பாடி முடிச்சு நிகழ்வுகள்லாம் முடிஞ்ச பிறகு கடைசியாக இறுதியாக நிகழ்வு முடியும் போது நம்முடைய தேசிய கீதம் இசைக்கப்படும். அதுக்கப்புறம் எல்லாம் கலைஞ்சு போயிடுவாங்க. இதுதான் ஆரம்பத்திலிருந்து இருக்கிறது. ஆனால் ஒன்றிய அரசாங்கம் பதவி ஏற்ற உடனே அவர்கள் ஒரு புதிய முறையை கொண்டு வந்தாங்க. முதலில் வந்தே மாதரம் பாடப்படணும், அதன் பிற்பாடு தேசிய கீதம் இசைக்கப்படணும், அதன் பிற்பாடு நீங்க மாநிலத்துக்காக வைத்திருக்கிற பாடலை ஏதோ ஒரு பாடல் நீங்க பாடிக்கலாம். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அதான் அவங்க சொன்னாங்க. நம்ம மாநிலத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்து, நீராறும் கடல் விட்டு தான் இங்க நம்ம பாடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் கடந்த ஆர்.என். ரவி கவர்னராக இருந்த பீரியட்ல அந்த பாடல் இசைக்கப்படலை, வந்தே மாதரம் பாடப்படலை, நம்ம தேசிய கீதம் இசைக்கப்படலைன்னா அவர் கோச்சிக்கிட்டு அரங்க விட்டு வெளியே போனார். என்னை அவமதித்து விட்டார்கள்னு போனார். ஆனாலும் தொடர்ந்து அதுதான் மரபாக இருக்கப்பட்டது. அரசு விழாக்கள் அனைத்திலுமே தமிழ்த்தாய் வாழ்த்து தான் முதலில் பாடப்படும். ஆனால் இந்த மரபை, இந்த விஷயத்தை மாற்றத்தை கொண்டு வருகிறேன்னு சொன்ன ஜோசப் விஜய் உடைத்து விட்டார். இப்ப மாற்றத்தை கொண்டு வந்து விட்டார். RSS, பாஜக, சங் பரிவார், பாஜக அரசாங்கம் என்ன நினைத்ததோ அதை ஜோசப் விஜய் ஆகிய விஜய் இப்போ மாற்றத்தை கொண்டு வந்தார். அவருடைய பதவியேற்பு விழாவில் முதல்ல பாடப்பட்டது வந்தே மாதரம், அடுத்ததாக தேசிய கீதம், 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது தமிழ்த்தாய் வாழ்த்து. இதுதான் பெரிய மாற்றம் அங்க நிகழ்ந்தது. அதற்கு துணை போயிருக்கிறது விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், காதர் மொய்தீன் தலைமையிலான இந்திய தேசிய அந்த முஸ்லீம் லீக். இவர்களெல்லாம் இப்போ முதல் நாள்லேயே இவர்களுக்கு அதிர்ச்சி இருக்குமா அல்லது அதிர்ச்சி மாதிரி காமிக்கிறாங்களா அப்படின்னு தெரியல நமக்கு. காங்கிரஸ் அதை கண்டுகொள்ளாது. ஏன்னா காங்கிரஸுக்கு தேசிய கட்சி, அதனால அவங்க வந்தே மாதரம் பாடினாலும் கொண்டாடுவாங்க, தேசிய கீதம் பாடினாலும் கொண்டாடுவாங்க. அவர் நன்றி மறந்தவர்கள், நன்றி கெட்டவர்கள். இவன் பிரதமர் மோடி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு, அங்கேயும் இதை தான் சொல்றாரு. பேசிட்டு சொல்றாரு, 10 ஆண்டு காலம் காங்கிரஸை காப்பாற்றியது திமுக, முதுகில் குத்தி விட்டது நன்றி கெட்ட காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி பேசிக்கிட்டு இருக்காரு. இப்ப அது போயிட்டு இருக்கு, எல்லா சேனல்களையும் அதான் போயிட்டு இருக்கு. இப்ப இதுல ராகுல் காந்தி சிரித்த முகத்தோடு வந்தார். மை டியர் பிரதர் அப்படின்னு போனா அவர் ஒரே முகத்துல புன்முறுவல். விஜய் சொன்ன உடனே அவர் எத்தனை பேருக்கு தான் பிரதரா இருப்பாருன்னு எனக்கு தெரியல. ஓகே, எனிவே நல்லா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும். இன்னும் எவ்வளவு காலத்துக்கு இந்த இணக்கம் இருக்கிறது என்பதை நீங்களும் பார்க்க போறீங்க, நானும் பார்க்க போறேன். எனிவே முதல் நாள் பதவியேற்பு விழாவிலே மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார் விஜய். இந்த அரசாங்கம் ஆட்சி பொறுப்பை ஏற்பதற்கு மிக முக்கியமான காரணம் பெண்களுடைய பெருவாரியான வாக்குகள் என்பதில் யாருமே மறுக்க மாட்டாங்க. ஏன் பெண்கள் திடீர்னு திமுகவை மறந்து 1000 ரூபாய் வாங்கிட்டு இருந்த திமுக, கொடுத்துட்டு இருந்த திமுக, பெண்களுக்கு லேப்டாப், பெண்கள் பாதுகாப்பு, பல்வேறு விஷயங்கள் செய்த திமுகவை மறந்து விட்டு விஜய் பக்கம் சாய்ந்தது ஏன்னு கேட்டா, அவர் சொன்ன தேன் தடவி கொடுத்த ஒரு வாக்குறுதி. விஜய் முதல் கையெழுத்தாக என்ன போட்டார் அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஏற்கனவே 100 யூனிட் மின்சாரம் இலவசமாக இருக்கு. இப்போ அதை 200 யூனிட் மின்சாரமாக இலவசமாக கொடுப்பேன்னு போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் எல்லாரும் எதிர்பார்த்தது பெண்களுக்கு 2500 ரூபாய் வழங்கப்படும்னு அறிவிப்பு வரும்னு நினைச்சாங்க. ஏன்னா இந்த மாதம் வரைக்கும் ஏற்கனவே 5000 ரூபாயை
மொத்தமா போட்டார். பாஜக அரசு வந்தா தடுத்துரும் கொடுக்காதுன்னு சொல்லிட்டு தான் 3 மாதங்களுக்கான தொகையை முன்னாடியே போட்டு மே மாதத்திற்கான தொகையை ஊக்கத்தொகையாக 2000 ரூபாய் சேர்த்து, ஏன்னா மாசம் 2000 ரூபாய் தரேன்னு சொல்லியிருந்தாரு ஸ்டாலின் அவர்கள். அத முன்பாகவே, தேர்தலுக்கு முன்பாகவே அதிகாலை 6 மணிக்கு எல்லா வங்கி கணக்குலயும் 5000 ரூபாய் சேர்த்துட்டார். அப்ப பெண்கள் எல்லாம் கொண்டாடினாங்க. அந்த 5000 ரூபாய் வாங்கி கொண்டு வாக்கு போடாத நன்றி கெட்ட கேடு கெட்ட பெண்கள் இன்றைக்கு எந்த மூஞ்ச வச்சு யார வந்து பேசுவாங்க? பெண்கள் மீது நமக்கு மரியாதை இருக்கு. ஆனால் இப்படி பணத்துக்காக விலை போன பெண்களை நம்ம என்னன்னு சொல்றது? வாக்கு போட்டிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பெண்கள் வாக்கு வந்திருக்கிறது. ஆனால் ஸ்டாலின் அவர்கிட்ட 1000 ரூபாய் வாங்கி சாப்பிட்ட 1,37,00,000 பெண்களில எத்தனை பெண்கள் அணி மாறி பேரன் சொன்னா, பேத்தி சொன்னா, பொண்ணு சொன்னா, புள்ள சொன்னாலே மானங்கட்டு போய் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்கிறவங்க இன்றைக்கு அவர்கள் எதிர்பார்த்த அந்த 2500 ரூபாய் அறிவிப்பு வரலை. ஏமாற்றம். முதல் மாற்றம் இல்ல, முதல் ஏமாற்றம். இனிமே விஜயை நம்பி இருப்ப எல்லாருக்கும் இதுதான் தொடர்ச்சியாக வரும். பார்ப்போம். முதல் நாள் வந்திருக்காரு, வந்த உடனே அவர் வந்து மிக தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லி பொதுமக்கள்கிட்ட, நாட்டு மக்கள்கிட்ட அவகாசம் கேட்டிருக்கிறார். பிளீஸ் எனக்கு டைம் கொடுங்க. இந்த திமுக அரசாங்கம் பல லட்சம் கோடியை கடனா வச்சுட்டு கஜானாவை காலியா வச்சுட்டு போய், அதை எல்லாருக்குமே தெரியுமே. அதிமுக அரசாங்கம், எடப்பாடி அரசாங்கம் 4.25 லட்சம் கோடியை கடனாக வைத்து விட்டு போகும்போது ஜிடிபி ரேட் வந்து மைனஸு கீழே இருந்தப்ப 2021 ஆட்சி பொறுப்பை ஏற்ற முதல்வர் ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் சொல்லும் போது சொன்ன பிறகு இப்படி எந்த புராணத்தையும் பாடல. ஆட்சி நிர்வாகத்துக்குள்ள வந்து இன்னைக்கு ஜிடிபி பொருளாதார அந்த வளர்ச்சி என்பது 11.5 அளவுக்கு தமிழ்நாடு உயர்ந்திருக்கிறது. இந்தியாவிலேயே பொருளாதாரத்துல மிக உயர்ந்த இடத்தை அடைந்தது தமிழ்நாடு இந்த 5 ஆண்டு காலத்துல. அதை யாரும் மறுக்கவே முடியாது. அவர் வந்து பதவி ஏத்துக்கிட்டோன்னே எனக்கு கஜானா காலியா இருக்கு, காசு இல்ல, எடப்பாடி ஏமாத்திட்டு போயிட்டாரு, மோசம் பண்ணிட்டாருலாம் புலம்பல. இன்றைக்கு 10 லட்சம் கோடி கடனாகி விட்டதுன்னு விஜய் வந்து சொல்றார். அந்த 10 லட்சம் கோடிக்கு உள்ள எடப்பாடி வாங்கி வச்சுட்டு போன 4.25 லட்சம் கோடியும் இருக்கு. அந்த பீரியட்ல மக்களுக்கு, பொதுமக்களுக்கு எந்த நலனும் நடக்கல. ஆனால் திமுக அரசாங்கம் வந்த பிறகு ஏராளமான நன்மைகள் நடந்திருக்கிறது. அதையெல்லாம் மறந்துட்டு பெண்கள் பெருவாரியாக விஜயனுடைய நடிகர் மோகத்துல ஓட்டு போட்டிருக்காங்க. முதல் நாளே பெண்களுக்கு மாற்றத்தை தராமல் ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறார் விஜய். 2500 ரூபாய் அறிவிப்பு எதிர்பார்த்தாங்க, வரல. அதுக்கு இவர் என்ன சொல்லிட்டாருன்னா, கஜானா காலியா இருக்குங்க, பிளீஸ் அதனால எனக்கு அவகாசம் கொடுங்க, ஆனால் நான் படிப்படியாக நான் சொன்னதை நிறைவேற்றுவேன். திமுக அரசாங்கத்தினுடைய வெறுப்பு பிரச்சாரத்தை எப்படி வந்து தேர்தல் பிரச்சாரத்துல பயன்படுத்தினாரோ அதுல சற்றும் குறையாமல் அதே வெறுப்பு, அதே ஒரு உணர்ச்சி, அதே ஒரு கடுப்போடு தான் முதலமைச்சர் ஆன பிறகும் பேச ஆரம்பிக்கிறார். முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா தமிழ்நாட்டு மக்கள் பொதுவானவராக நீங்க இருக்கணும். விஜய், நீங்க உங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு நான் எல்லா மக்களுக்கும் முதலமைச்சராக இருப்பேன்னு பதவி ஏற்றுக்கிட்டு இருக்கீங்க இங்க. ஆனா பதவி ஏற்ற அடுத்த செகண்டே உங்களுடைய சுய புத்தியை காட்ட ஆரம்பிச்சிங்க. உங்க புத்தி வெளியில வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன புத்தினா, வெறுப்பு பிரச்சாரம், வெறுப்பை உமிழ்வது. அதைத்தான் இப்ப ஆரம்பிச்சிருக்காரு. எடுத்த உடனே திமுக அரசாங்கத்தினுடைய எல்லா விஷயத்தையும் எடுத்து வெள்ளை அறிக்கை வெளியிடுவாராம். வெளியிடுங்க. இங்க தமிழ்நாடு வந்து வெள்ளை அறிக்கையை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இல்ல, தமிழ்நாடு வளர்ச்சியை நோக்கி காத்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு வளரணும், மற்ற மாநிலங்களோட உயரணும். இன்னைக்கு RSS அஜெண்டாவை பயன்படுத்துறீங்களே, முதல் எடுத்த உடனே உள்ள போட்டீங்க. ஒன்றிய அரசாங்கத்தினுடைய தயவை நாடி கையேந்துகிறீங்க. இந்த மோடி அரசாங்கத்தை கையேந்தும் போது காங்கிரஸ் என்ன பின்னாடியே வருமா? காங்கிரஸ் மோடி கிட்ட கையேந்துமா? ஆனா நிறைய கண்டென்ட் இருக்குங்க. முதல் நாளே ஒரு கண்டென்ட் கொடுக்கிற கண்டென்ட் மேக்கராக விஜய் மாறி இருக்கிறார்னு மட்டும் நல்லா தெரியுது. இப்போ அவர் சொன்ன விஷயங்கள்ல செயல்படுத்துவதில் எவ்வளவு கிளவரா வேலை பார்க்கிறாருன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க. மக்களை, பெண்களை ஏமாற்றுவதற்காக ஒரு பெரிய மாற்றம் நடந்துருச்சுன்னு சொல்வதற்காக பெண்கள் பாதுகாப்பில் முன்னுரிமை அப்படின்னு ஒரு கையெழுத்து. அவர்களுக்காக தனிப்படை அமைக்கப்படுமா? இந்தியாவிலேயே அதிகமான வந்து பாதுகாப்பு நிறைந்த மாநிலங்கள்ல தமிழ்நாடு ஒண்ணு. பெண்கள் பாதுகாப்புல அதிகப்படியான பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்கிறது தமிழ்நாட்டுல தான், வேற எந்த மாநிலத்திலும் கிடையாது. கல்வியிலும் நம்முடைய மாநிலம் பெண்கள் கல்வியில நிறைய முன்னேற்றங்களை பெற்றிருக்கிறது தமிழ்நாடு தான். வட மாநிலங்களை விட தென்னகத்துல கேரளாவுக்கு அடுத்தபடியாக நம்ம மாநிலம் தான் நிறைய கல்வியில சிறந்திருக்கு. அதை மறுக்க முடியாது. இதுல புதுசா கொண்டாடுறாராம், பெண்கள் பாதுகாப்புல தனிப்படை அமைக்கப்படும் ஒரு கையெழுத்தான். இது கையெழுத்தா? இது
அடுத்தது ஏதோ ஒரு கையெழுத்து, அது நமக்கு மனசுல ஏறாததுனால அது மண்டையில ஏறல நமக்கு. மூன்றாவதா ஒரு கையெழுத்து, மொத்தம் 3 கையெழுத்து போட்டிருக்காரு. அதுல 200 யூனிட் மின்சாரம் மட்டும்தான் பொதுமக்களுக்கு பயன் தரும் வகையில் இருக்கிற விஷயம். மற்றபடி இவர் இனிமேல் காசு இல்ல, கஜானால காசு இல்லைன்னா அறிவிப்பு என்ன ஆகும்? 2500 ரூபாய் நிலை தெரியவில்லை, தொங்கிட்டு இருக்கு. வருடத்திற்கு 6 சிலிண்டர்கள், அன்னபூர்ணா சூப்பர் 6 திட்டம், 6 சிலிண்டர்கள் இலவசம். ஒரு சிலிண்டர் வாங்குறதுக்கு வக்கத்து போய் நிக்கிறாங்க மக்கள், பரிதாப உணர்ச்சியில் நிக்கிறாங்க. 1000 ரூபாய் தொட்டு விட்டது சிலிண்டர் விலை ஏத்திட்டான். எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நீங்க என்ன சொல்றது, கமர்ஷியல் சிலிண்டர் விலை வந்து கிட்டத்தட்ட 900 ரூபாய் ஏறி போச்சு. ஏராளமான விலையை மோடி அரசாங்கம் ஏத்திக்கிட்டே இருக்கு. விலைவாசி கடுமையாக உயர்ந்து விட்டது. இதை எப்படி கட்டுப்படுத்த போறீங்க? கஜானா இல்ல, வெள்ளை அறிக்கை வெளியிடுவேன்ற சொல்லுகிற விஜயனுடைய பம்மாத்து வேலை முதல் நாளில் ஆரம்பித்து விட்டது. இதற்கு விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் என்ன பதில் சொல்ல போகிறார்? கம்யூனிஸ்ட் தோழர்கள் என்ன பதில் சொல்ல போறாங்க? காதர் மொய்தீன் அவர்கள் என்ன பதில் சொல்ல போறார்? தீய சக்தி திமுக கூட்டணியில இருந்து கல்லாப்பெட்டி கூட்டணியாக இருந்த அந்த கல்லாப்பெட்டி சிங்காரங்களை சேர்த்து கொண்ட விஜயனுடைய மேம்போக்கான இந்த மாதிரி இந்த பாயாசம் கொடுக்கிற வேலைய இந்த முதல் நாளே தொடங்கி இருக்கிறார். முதல் நாள் தொடங்கிய விஜயனுடைய பயணம் எவ்வளவு காலத்திற்கு நீடிக்கிறது போகிறது என்பதை பொறுத்து பார்க்கணும். ஆனால் முதல் நாள்லயே அந்த மாற்றம் என்று சொல்லி நீங்க வந்தே மாதத்தை கொண்டாந்தது அயோக்கியத்தனத்துடைய உச்சம். ஜனகணமான தேசிய கீதத்தை முதலாகவே பாடியது அதைவிட அயோக்கியத்தனத்துடைய உச்சம். தமிழ்த்தாய் வார்த்தை 3வது இடத்திற்கு தள்ளியது கேவலத்தின் உச்சம். இதற்கெல்லாம் பதில் உங்களுக்கு வரும், கண்டிப்பாக வரும். நீங்க பதவி ஏத்துக்கிட்டா நான் வந்து ஊழலையே நான் பண்ண மாட்டேன், 1 ரூபாய் 10 ரூபாய் நான் தொட மாட்டேன்னு பேசுறாரு. அப்ப சம்பளம் வாங்க மாட்டாரா? எனக்கு காசே வேணான்றாரா? ஜெயலலிதா சொன்னாங்க பதவியேற்ற உடனே 1 ரூபாய் சம்பளம் வாங்குவேன்னு சொன்னாங்க. அப்படி சொன்ன அவர்கள் 66 கோடி ரூபாய் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் ஊழல் குற்றவாளியின் தண்டனை பெற்றார். இது வரலாறு. என்னுடைய கட்சியை சேர்ந்தவர் ஊழல் செய்யணும்னு யாராவது நினைச்சீங்கன்னா இப்பவே அந்த நிலத்தை அழிச்சிருங்க அப்படின்றார். பார்க்கத்தானே போறோம் இனி என்ன செய்ய போகிறார் விஜய் என்பதை பொறுத்திருப்போம். விஜய் பதவியேற்றுக் கொண்டார். முதல் நாளிலே அவர் தடுமாற்றத்தோடு தான் பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார். தான் இன்னும் முதலமைச்சராகி இருக்கிறோம், எல்லாருக்கும் பொதுவான முதலமைச்சராகி இருக்கிறோம் என்ற அந்த அடிப்படை சித்தாந்தம் கூட இல்லாமல் இன்னும் ரசிக மனநிலையே ரசிகர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை மெசேஜை பாஸ் பண்ணுவாங்களோ, எப்படி நடிப்பார்களோ, எப்படி வந்து வசனங்களை ஆக்ஷனோடு சொல்வார்களோ, அதே போல முதலமைச்சர் என்பதற்கு ஒரு மாண்பு இருக்கு, மரியாதை இருக்கு, ஒரு பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. கோட்டு சூட்ல வந்து நீங்க வந்து பயங்கரமா வந்து ஆக்ட் பண்ணிட்டா அது அப்படியே காலத்துக்கும் அப்படியே போயிடாது. தமிழர்களுடைய மரபுகளை உடைத்து விட்டார் விஜய், தமிழர் மாண்புகளை சிதைத்து விட்டார் விஜய். இப்படிதான் வரலாற்றில் உங்களுடைய பெயர் முதல் நாள் பதவியேற்ற உடனே இடம்பெறுகிறது. விஜய் இதையெல்லாம் கவனிக்கணும், நீங்க நிறைய படிக்கணும். ஆனா அது முடியாதுன்றீங்களா? நிறைய ஆலோசனைகள் கேட்கணும். ஆனா உங்ககிட்ட இருக்கிற எல்லாரும் கொடுக்கிற ஆலோசனைகள் துர் ஆலோசனைகள், ஒண்ணு கூட நல்ல ஆலோசனையே கிடையாது. பெண்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் செய்தார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதே பெண்கள் உங்களுக்கு எதிராக திரும்புவதற்கான நாள் வெகு தூரத்துல இல்லை. அவர்களை நீங்க திருப்திப்படுத்தவே முடியாது. பெண்களை திருப்திப்படுத்தும் ஆண் யாருமே கிடையாது. எல்லா விதத்திலும் அவர்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்க கொடுப்பதாக சொன்னதையே நீங்க அறிவிக்கலன்னா இன்றைக்கே பெரும்பாலான பெண்கள் அவர்கள் எண்ணத்தில் அடடா தப்பு பண்ணிட்டோம், நம்ம மாசம் 1000 ரூபாய் டான் விழுந்தது நம்ம கெடுத்துக்கிட்டோமே, 1000 2000 ரூபாய் மாறி இருக்குமே, 500 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு நம்முடைய வாழ்க்கையை தொலைத்து விட்டோமே என்று பெண்கள் பதட்டப்பட்டு கொண்டிருப்பார்கள் உள்ளளவில். அது வெளிப்படையாக கொஞ்ச நாள்ல வெளியில வரும். என்ன செய்ய போகிறார் விஜய்? மிகப்பெரிய $1 மில்லியன் கொஸ்டின். கஜானா காலியாக இருக்கிறது, அதை நிரப்புவதற்கு என்ன திட்டங்கள் இருக்கிறது? இதுவரை எந்த திட்டமும் அவரிடம் இல்லை. யார் அவருக்கு பணத்தை கொடுத்து உதவி செய்வார்கள்? அதற்கு இன்றைய பதவியேற்பு விழாவிலே நான் ஒரு முகத்தை பார்த்தேன். அது யார் முகம் தெரியுமா? நம்முடைய ஆதவ். 6 அடிக்கு நெடுநெடுன்னு வளர்ந்திருக்கிற, ஏன்னா இப்ப அமைச்சர் ஆயிட்டாரு, அதனால நம்முடைய அந்த செல்ல பேரை அவர் நம்ம சொல்லி திட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதன் காரணமாக அவருடைய மாமனார் வந்திருந்தார், மார்டின், லாட்ரி மார்டின். இந்தியாவே வடமாநிலங்களை தன்னுடைய கட்டுக்கோப்புல வச்சிருக்கிற லாட்ரி மார்டின் மகிழ்ச்சியோடு அவருடைய மனைவியும் வந்திருந்தாங்க, அவரும் வந்திருந்தார்.
அவர் இங்கே ஏராளமான பணத்தை கொடுப்பதற்கு தயாரா இருக்கார். அதற்கு ஈடாக அவர் கேட்கிற ஒரே ஒரு விஷயம், கேசினோ கொண்டு வரணும், லாட்ரி கொண்டு வரணும். இது இரண்டு வந்தால் தமிழ்நாட்டில் எத்தனை ஆயிரம் லட்சம் கோடி காசு கேட்டாலும் கொடுப்பார் அவர். இதை செய்வாரா விஜய்? பொறுத்திருப்போம். ஏன்னா மூன்றாவதாக ஒண்ணு மறந்துட்டேன்னு, மண்டையில ஏறலன்னு சொன்னல, போதைப் பொருள் ஒழிப்பு தனி பிரிவாம். போதைப் பொருள் ஒழிப்புக்காக தனியா ஒரு சிஸ்டமா. இதை ஒழிக்கணும்னா குஜராத் உட்பட கடலோர மாவட்டங்கள் எல்லாம், கடலோர மாநிலங்கள்ல, அதுவும் குறிப்பாக பாஜக ஆளுகிற மாநிலங்கள் மூலமாகத்தான் போதைப் பொருள் பெருமளவு உள்ள வருது. அப்ப போதைப் பொருளை ஒழிக்கிறன்னா டாஸ்மாக ஒழிச்சிருவாரா? டாஸ்மாக ஒழிப்பதற்கான முயற்சி விஜய் எடுப்பாரா? பொறுத்திருப்போம் என்ன செய்கிறார் என்று. மீண்டும் வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெய்லி கண்டென்ட் இருக்கு, கான்பிடென்ட்டா இருங்க. நான் டெய்லி உங்ககிட்ட பேசிட்டே இருக்கேன். நன்றி, வணக்கம்.